எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளை. உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குது. அதை தான் பார்க்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வேறு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 சக்தி பீடங்களில் ஒன்றான இங்கே ஒரு சக்தி பீடம் இருக்குங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ராமேஸ்வரம்ங்க. ராமேஸ்வரம் ராமநாத சாமி தான் இப்போ நம்ம தரிசிக்க வந்திருக்கோங்க. விடியற் காலையில் வந்திருக்கோம். விடியற் காலையில் நம்ம பார்த்தீங்கன்னா கடற்கரையில் நீராடிட்டு கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோங்க. 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நட திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் 5 மணிக்கெலாம் குளிச்சுட்டு இப்போ நம்ம கோவிலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ராமநாத சுவாமி கோவிலுக்கு முன்னாடி தாங்க வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம். கோவிலுக்குள்ளே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இங்கே இருக்கிற 22 தீர்த்தங்களை நீராடிட்டு சாமி தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரோம். அப்படி வெளியே வரும்போது இங்கே பிரசாதம் தராங்கங்க. அப்படி பிரசாதம்லாம் வாங்கிட்டு நான் இந்த கோவிலோட பிரகாரம்லாம் வெளியே இருந்து வீடியோ எடுக்கிறேங்க. இப்போ நான் வெளியே வந்துட்டு கோவிலை சுற்றி காட்டுறேன். அப்படி சுற்றும் போது இந்த கோவிலை பற்றின வரலாறு உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையை ஆட்சி செய்து வந்த தீவிர சிவபக்தனான ராவணன் பார்த்தீங்கன்னா சீதாதேவியை கடத்திட்டு போயிடுறாரு. சீதாதேவியை மீட்பதற்காக இங்கிருந்து பாலம் ஒன்று அமைச்சு இலங்கைக்கு போகிறாரு ராமர். போனதுக்கு பின்னாடி இலங்கையில் இருக்கிற படைகளெல்லாம் வீழ்த்தி ராவணனையும் வீழ்த்திட்டு சீதாதேவியை மீட்டு கொண்டு வர்றாரு. அப்படி வரும்போது இடையில ஒரு முனிவர் ராமரை பார்த்து, உனக்கு தோஷம் ஒன்று வந்திருக்கு, அது நீங்கணும்னா நீ சிவபெருமானை வழிபடணும். தீவிர சிவபக்தனான ராவணனை வதம் செஞ்சதால் உனக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்திருக்கு, அது நீங்கணும்னா நீ சிவபெருமானை பூஜை செஞ்சு வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ராமரும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பூஜை செய்யணும் அப்படின்றதால அங்கே அப்போ பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் எதுவும் இல்லாமல் இருந்திருக்குங்க. கூட இருந்த அனுமன் கிட்ட பார்த்தீங்கன்னா நீ சென்று கைலாயத்துக்கு போய் ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வா அப்படின்னு கட்டளை இடுறாருங்க. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவரும் அனுமனும் கிளம்பிட்டாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நேரம் கடக்க அனுமன் வந்தபாடு இல்லைங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிற சீதாதேவி கிட்ட பார்த்தீங்கன்னா நீ ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கு, நம்ம அனுமன் இன்னும் வரவில்லை, நீ செய்கிற சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பிரதிஷ்டை செஞ்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அனுமனும் இன்னும் வரலைங்க. சீதாதேவியும் அங்கே இருக்கிற மணலில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை செய்கிறாங்க. சிவலிங்கம் செஞ்சு அந்த சிவலிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை செஞ்சு பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூஜை சிறப்பாக நடந்து முடியுதுங்க. பின்னாடி அது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அனுமனும் வராரு. அனுமன் பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் போய் வேண்டி தவம் இருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை கொண்டு வராருங்க. அப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வேண்டிக்கிட்டு அவர் சிவபெருமானை கொண்டு வர்றதுனால தாமதமாகிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராமர் இங்கே பார்த்தீங்கன்னா சீதாதேவி செஞ்ச சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா பூஜை செஞ்சு சிறப்பாக முடிச்சிருக்காரு. நான் பின்னாடி வந்தவனே பார்த்தீங்கன்னா அனுமன் கொண்டு வந்த சிலையை பார்த்தீங்கன்னா பூஜை செய்ய முடியவில்லை. இதனால் ராமர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா விஸ்வநாதர் சிவலிங்கம், அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கோவிலில் பார்த்தீங்கன்னா முதல் பூஜை. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ராமநாதருக்கு பூஜை அப்படின்னு அவர் அப்பயே சொன்னாருங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அனுமன் கொண்டு வந்த விஸ்வநாதருக்கு தான் பார்த்தீங்கன்னா முதல் பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கோவில் மூலவரான ராமநாத சுவாமிக்கு பூஜை நடக்குங்க. இப்படிப்பட்ட வரலாறு பார்த்தீங்கன்னா இந்த ராமநாத சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு இருக்குது. நம்மளுடைய ராமேஸ்வரத்தில் இப்படி ஒரு வரலாறு இந்த ராமாயணம் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரத்தில் தான் நடந்திருக்கு. ராமர் ஈஸ்வரரை பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செய்ததால் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதேஸ்வரர் அப்படின்னு மூலவர் அழைக்கிறாங்கங்க. இந்த ஊருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 15 ஏக்கர் பரப்பளவு கொண்டதுங்க. 1212 தூண்கள் கொண்டு பார்த்தீங்கன்னா 690 அடி நீளமும் 435 அடி அகலமும் கொண்டு உலகிலே மிகப்பெரிய கோவிலுடைய வளாகமாக இந்த கோவில் விளங்குதுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 22 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குது. இந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு முன்னாடி இந்த வெளியே இருக்கிற கடலை நீராடிட்டு இந்த 22 தீர்த்தங்களை நீராடி சாமி தரிசனம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீராத நோய்கள் தீரும், வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு மக்களால் நம்பப்படுதுங்க. ஒருவேளை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி கோவிலை பற்றின தகவலாம் பார்த்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ராமர் பாதம், ராமர் தீர்த்தம், ராமர் கோவிலாம் தரிசனம் செஞ்சு அதை நான் இதுக்கு முந்தின வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.